கிழக்கால தெரியுதே தென்னந்தோப்பு, அது நம்மளுதுதான். இந்த பக்கம் மேற்கால தெரியுதே புளியந்தோப்பு, அதுவும் நம்மளுதுதான். இந்த பக்கம் வடக்கால வயக்காடு தெரியுதே, அதுவும் நம்மளுதுதான். ஆனா இந்த நடுவுல இருக்கிற எரிஞ்சு போன குடிசைதான் வாங்கிடுவோம். நல்ல நேரம் தான் கொடு தம்பி, வாங்கிக்க. எதுக்கு? இதான் இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட்டுல 30,000 ரூபாய் பணம் இருக்கு. எங்க வாழைப்பழம் இருக்கு? இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அலைஞ்சிட்டு வாங்கிக்காம எதுக்கு நீ கேக்குற மாதிரி. அதான் அது மட்டும் இல்ல, இவளுக்கு ஏழைங்கன்னா வேற ரொம்ப பிடிக்கும். அது 150 பேருக்கு வேலை கிடைக்க போதுன்னா சும்மாவா பிடிக்காம போயிடும். பிடிக்கும் ஒண்ணும் இல்ல தம்பி, ஒரு சின்ன சோசியல் ஒர்க். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. பொது தொண்டு. அதாவது நம்ம ஊர்ல ஜனங்க பாவம் 4 பூரா கலப்பிய பிடிக்கிறானுங்க. ஆனா முழுசா 3 வேளை சாப்பிட முடியறது இல்ல. இந்த லட்சத்துல சினிமா டிராமான்னு பார்க்க முடியுதா? முடியாது. இதனால சீக்கிரம் வீட்டுக்கு போயிடறானுங்க. அவன் சக்திக்கு ஏத்த மாதிரி 2 போகம் 3 போகம் சாகுபடி செஞ்சுட்டு ஜனத்தொகையை பெருக்கிறானுங்க. பின்னாடி கஷ்டப்படுறானுங்க பாவம். விஷயத்துக்கு வாயா. 150 குடும்பம் பிழைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு தொழில் பண்ண போறேன். ஒரு ஃபேக்டரி கட்ட போறேன். சாராய ஃபேக்டரி. என் இடத்துல 100 ஏக்கர் இருந்து இங்க நடுவில் ஒரு சின்ன இடம் உண்டு. கேட்டு வாங்கிட்டு போலான்னு இல்ல. எங்க அப்பங்காலத்திலே சரி கட்டி இருக்கணும், விட்டானுங்க. இப்ப நான் வந்து நிக்க வேண்டியதா இருக்கு பாரு. நீங்க நிக்க வேணாம், உட்கார வேணாம், கிளம்புங்க. இந்த இடத்தை யாரு எப்ப எதுக்கு கேட்டாலும் கொடுக்கறதா இல்ல. நான் என்ன சும்மாவா கேட்டேன்? 3000 ரூபாய் பெறாத இந்த நிலத்துக்கு 30,000 ரூபாய், அதுவும் இவ்வளவு பெரிய தட்டோட வந்து கேக்குறேன். சரிப்பா, உனக்கு ஒரு அன்பளிப்பு. எனக்கே தெரியாம என்னது அது வந்துங்க, நம்ம ஃபேக்டரியில காய்ச்ச போற சாராயத்துல தினமும் ஒரு 5 லிட்டர் தம்பிக்கு ஃப்ரீனே. சரி கொடு, அவன் உயிரோட இருக்க வரைக்கும் உடனே. திண்டுக்கலுக்கு பூட்டா, திருப்பதிக்கு லட்டா, சேலத்துக்கு மாம்பழம், திருநெல்வேலிக்கு அல்வா. சாப்பிடுறியா? இது கோயில். கையேடு பாத்துருவான். ஆமாண்டா, எனக்கு இது கோயில். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் இடிக்கவும் விட மாட்டேன், கட்டவும் விட மாட்டேன். ஏன்பா முதல்லயே அவன் சொல்லிருக்கூடாது கோயில்னு? செருப்பாது போடாம வந்திருக்கான்ல. வாங்கடா. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அதை செவி குளிர பாடிடுவேன், கேளுங்கள் இதையே. நான் தொட்டத உனக்கு தீட்டாச்சே, எப்படி காப்பாத்துறது? அப்ப என்ன வெச்சுக்கிறியா? காப்பாத்துற. ஐயோ, பேசிட்டே இருக்கேன், நான் ஜலத்து குடிச்சிட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாதியா, குழந்தை மாதிரி. ஐயோ, கட்டி பிடிச்சிருக்கு. அபச்சாரம் அபச்சாரம். கை குடியா? இந்த கணக்கு கணக்குற. யோ யோ ஐயரே, யோ ஐயரே. மாங்கல்யம் தந்தனானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே த்வஞ்சேவ சரதாம் சதம். மொய் 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 மொய். ஒண்ணுக்கு முயல் ரூபா சீக்கிரம் வாங்கப்பா. ஒண்ணுக்கு தாய்மானா வங்கனூர் நரசிம்மா 5 ரூபாய் 5 பைசா. வேடந்தாங்கலில் ஒரு வெண்புறா, அது மீட்டுதே புது தம்புரா. வேடந்தாங்கலில் ஒரு வெண்புறா, அது மீட்டுதே புது தம்புரா. இடகாலில் மெதுவாக தொட்டு தொட்டு தர வேண்டும் சுகமான முத்தப்பொட்டு. என் கண்ணம்மா காதலின் போதையின் வேதனையில் வேடந்தாங்கலில் இந்த வெண்புறா தினம் மீட்டுதே புது தம்புரா.
குருவி போல சிக்கு முக்கு செய்வேனே. எப்ப குளத்துக்குள்ள கப்புன்னு குதிப்போமா, தண்ணிக்குள் தம்மு கட்டி மந்திரம் ஜபிப்போமா. வாரேண்டி கிட்ட வாரேண்டி, உன் வாய்ஸ வச்ச நானும் ஒண்ணு தாரேண்டி. மறுப்பேன மாமானா தினக்கரும் டிராமாதான். விளையணும் விளையணும் மணிச்சோளம், நீ வரசா அணைச்சிக்க பனிக்காலம். வேடந்தாங்களில் ஒரு வெண்புறா, அது மீட்டுதே புது தம்புரா. கட்டுக்கூடுமே கொஞ்சம் காலத்தோடு மாறாதோ, கள்ளக்கடுக்க நீ என்னிடத்தில் வாராதோ. வெள்ளிக்கொலுசு மணி வேதம் ஒன்று பாடாதோ, மல்லிப்பூ பட்டு கட்டு மாமி என்று ஆகாதோ. ஐயோ கண்ணம்மா இது என்னம்மா, நீ சாமி தொட்ட ஐயராத்து பொன்னம்மா. மாமாதான் இருக்கேண்டி, அதில் அடிச்சது அடிச்சது ஒரு யோகம், உன்னை அணைச்சிக்க மனசுக்குள் புது வேகம். வேடந்தாங்களில் இந்த வெண்புறா, தினம் நீட்டுதே புது தம்புரா. வேடந்தாங்களில் ஒரு வெண்புறா, அது மீட்டுதே புது தம்புரா. இதனால மெதுவாக தொட்டு தொட்டு தர வேண்டும் சுகமான முட்டு பொட்டு. உன் வேடந்தாங்களில் ஒரு வெண்புறா, அது மீட்டுதே புது தம்புரா. கவலைப்படாதயா, நான் உன்னை மறக்க மாட்டேன். எனக்கு நீ வந்துட்டா உன்னை ஆயுசு புறாவை வச்சு காப்பாத்துறேன். ஐயோ எல்லாம் போச்சு, ஐயோ. ஆச்சாரம் அனுஷ்டாரம் எல்லாம் போச்சு. யோ, ஏன் அப்படி புலம்புற? நான் என்ன இப்ப உன் கற்பையை அழிச்சிட்டேன்? உன் உடம்புல இருக்கிற தண்ணியை எடுக்க வாய்க்கு வாய் வச்சு உறிஞ்சி எடுத்தேன். இதுக்கு போய் இப்படி புலம்புறிய? கவலைப்படாம கண்ணா வீட்டுக்கு போ. யோ ஐயர ஒன்னதையா எந்திரியா, போயா தைரியமா வீட்டுக்கு போ. தள்ளிக்கோ போயா. மல்லிகை முட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, கொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு. இத பாருடி, இனிமே நீ ராத்திரில ரொம்ப நேரம் தனியா இருக்கப்படாது. இந்த நேரத்துல கோயிலுக்குலாம் போகப்படாது. ஏ ஐயோ அசட, நீ வயசுக்கு வந்துட்டடி. என்னடி ஆச்சு? ஏண்டி சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு எதுக்கு இப்படி அழற? கழிக்கிறதா? இல்ல பின்ன என்ன? இந்த விஷயம் எனக்கு உனக்கு மட்டும் தான் தெரியும். வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. முக்கியமா எங்க அம்மாக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா நாளைக்கு என்ன வேலை பேசிடுவா. ஒரு பொண்ணு தான் வயசுக்கு வந்தத முதல்ல அவ அம்மாண்டு தாண்டி சொல்லுவா. ஆனா நீ அதையே மறைக்க வேண்டியதாயிடுது. யாருக்கும் ஓ நிலைமை வரப்படாதடி. அம்மா இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு எப்ப விருந்து வைக்க போறேன்? வேலை வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? காலையில உன் பொண்ணை பார்த்தேன், மூக்குல முத்து முத்தா வேர்த்து இருந்துச்சு. அநேகமா இந்த நேரத்துல முக்குல உட்கார்ந்து இருக்கணும். சீக்கிரம் உட்காந்துருவா. அப்படியா? மகமாயி உனக்கு பொங்க வச்சு 100 பேருக்கு சோறு போடுற. இதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பணத்துல உனக்கு புண்ணியம் தேடிக்கிறியா? வேற ஒரு நாள் கூத்துக்கு
ஊர்ல யாருக்குமே செய்யாத அளவுக்கு உன் பொண்ணுக்கு ஏன் செய்யறேன் சொல்லு. ஏங்க இந்த ஊர்லயே அவதான் எனக்கு ஹீரோயின். என்னடி இந்த நேரத்துல அர்த்தம் இல்லாம குளிக்கிற? எதுக்கு குளிக்கிற? எதுக்கு குளிக்கிறீங்கல்ல? அது வந்துமா டிவி பார்த்துட்டு வரும்போது வழுக்கி விழுந்துட்டேமா. அதான் பாவடையெல்லாம் சேராச்சுமா. எங்க வழுக்கி விழுந்த? வரப்புலமா. யாரோட வரப்புல? வடிவேல் வீட்டு வரப்புலமா. 10 பைசா துப்பில்லாத பையன். நாமெல்லாம் வழுக்கி விழுந்தாலும் வசதியானவங்க வரப்புலதான் வழுக்கி விழணும். புரிஞ்சுதா? சீக்கிரம் வந்து சேரு. தலைவர் இந்த ராத்திரில எங்க கிளம்பிட்டாரு? வணக்கங்க தலைவர. சாராய் கடைக்கு எப்படி போகணும்? சில்லறையோட போகணும். 2 ரூபா இருந்தா கொடு. இந்தாங்க தலைவர். தேங்க்ஸ். என்ன தலைவர் ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டே இருக்கிறாரு? ஐகிரி நந்திதி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்துனுதே கிரிவர விந்திய சிரோதினி. ஐயருக்கு எல்லாம் ஒன்னா வர்றாங்க. நம்ம ஊர் கோயில்ல கும்பலாபிஷேகமா? பகவதி ஏசதி கண்ட கொடி. எதுக்கு தலைவர் இருக்கிற முறையில கும்பிட்டு வைப்பா? பூரி க்ருதே ஜெய ஜெய ஹே மகிஷாசு. வணக்கம் சாமி. நீங்க 5 பேர் அப்படியே நில்லுங்க. 5 பேர் இல்ல தலைவரே, ஒருத்தன் தான். இது கோயில் இல்ல, சாராய கடை. ஐயர சாராய் கடையில் நிக்கிறீங்களா? எனக்கு ஒரு 100 மில்லி தண்ணி ஊத்த. எதுல ஊத்த சொல்றேன்? நீ கலவெல்லாம் தெரியாது, கையை நீட்டுங்க. தலைவருக்கு கிக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது என்னமோ தெரியல ஐயர. அங்க அடிச்ச தண்ணியை விட இங்க அடிச்ச தண்ணி ஒரு திருநூறு கொடுத்துட்டியா? கரெக்டா வச்சிருக்கேன் ஐயர. கொஞ்சம் தள்ளு. சலமன் கிராண்டி. என் பொண்ணு எப்ப வயசுக்கு வருவான்னு நல்லா பார்த்து சொல்லியா. வாய்க்கு ருசியா சாப்பிடுறதுல இருந்து கை நீட்டி செலவு பண்ற வரைக்கும் எல்லாம் இவ தயவுல தான் நடக்குது. பார்த்தா எங்களை காப்பாத்துமா, காலை வரை விட்டுறாத. எனக்கு வேற வயசாகி போச்சு. வரவெல்லாம் வெறும் பேச்சோட போயிடுறான். உடம்புல அந்த சூடு இன்னும் ஏறல. சமையறதுக்கு இன்னும் 10 மாசம் ஆகும். 10 மாசம் ஆகுமா? ஐயோ, அந்த பெரிய மனுஷன் ஆளால சுந்தரத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அட்வான்ஸ்க்கு மேல அட்வான்ஸா கொடுத்துட்டு இருக்காரு. அவ 10 மாசத்துல புள்ளையே பெத்துட்டு படுத்துடுவா. இவன் அப்பதான் உட்காருவான்னு சொல்றீங்களே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவன் முன்னாடி உட்கார்றதுக்கு சூரணமும் எண்ணெயும் தாரேன். தினமும் ஒரு வேளை கொடுங்க. இப்ப போய் கிண்ணமும் 2 வத்தலையும் எடுத்துட்டு வாங்க. போங்க. ஒரு வேளை என்ன 3 வேளை கொடுக்கறேன். ஏன் அவசரம் எனக்கு இல்ல தெரியும். வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? சும்மா சொல்லம்மா, எனக்கு எல்லாமே தெரியும். நீ உண்மையை சொன்னீன்னா உன் உடம்புக்கு தகுந்த மாதிரி நல்ல மருந்தா கொடுப்பேன். உங்களுக்கு எப்படி இது? இதெல்லாம் என் வைத்தியத்தில் ஒண்ணும் கண்டுபிடிக்கல. நம்ம மருதுதான் சொல்லுச்சு. உங்க அம்மா கிட்ட விஷயத்த மாத்தி சொன்னதே மருதுவோட அருவாளுக்கு பயந்துதாம்மா. இந்த விஷயத்தை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதம்மா. சீக்கிரமா ஒரு நல்ல ஆம்பளைய பாதுகாப்பா தேடிக்கிட்டு இந்த நரகத்தை விட்டு ஓடி போயிடுமா. ஏம்மா? என்னம்மா? நமக்கு ஏம்மா இப்படி ஒரு வாழ்க்கை விதிச்சது? நமக்கு ஆண்டவன் விதிச்சது. இது நம்ம மாத்திக்கவே முடியாதா? தெரியாது. ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தனுக்கு ஒருத்தியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமேமா. விட மாட்டாங்கம்மா. எந்த ஊருக்கு போனாலும் நம்ம பரம்பரையை தெரிஞ்சவன் ஒருத்தன் பார்த்துட்டா போதும், ஊரே சேர்ந்து நம்மள ஒதுக்கிடும். இப்படி ஊருக்குன்னு வாழறதை விட செத்து போயிடலாமேமா. இந்த குடும்பத்துல செத்து போறது பாவண்டி. இந்தா, இத சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. கண்டது எதையும் நினைச்சு உடம்ப கெடுத்துக்காத. 4 பேருக்கு உதவுறது ஞாபகம் இருக்கட்டும்.
என்ன இன்னும் வரல? ஐயோ, வராரு வராரு, போட்டுக்கோ. சரி. ஏமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மூஞ்சி மோரையும் பாரு, சாகுற அவளுக்கு அப்படி என்னாச்சு? அதுவும் இந்த சின்ன வயசுல. ஏய், அழுகு தொலைக்காத, வீட்டுக்கு போ. சாக வந்துட்டான். ஏய் லட்சுமி, இங்க வா. உன் தோழி என்ன பண்ண பார். என்ன பண்ணா? தூக்கு மாட்டிக்கிட்டு சாக பார்த்தா. போட்ட விடுடா. இருந்து என்ன பண்ண போறா? இருந்து நாம என்ன பண்றோமா அதை பண்ணிட்டு போறா. சாகுற வயசா இது? வாழற வயசுதா. அப்ப வாழ வேண்டியதானே? எந்த வாழ்க்கை அது? ஒரு வாழ்க்கையா? அப்படி 10 பேருக்கு முந்தானை விரிச்சு வாழறது ஒரு வாழ்க்கையாங்கிற? அது அவளுக்கு பிடிக்கல, சாகுறதுன்னு முடிவு பண்ணிட்டா. விடு, சாகட்டும். வேண்டாம். அப்ப என்ன ஒருத்தன் தாலி கட்டிட்டு வாழ வேண்டியதானே? எப்படி எப்படிங்கிற? அதுக்கு வழி விட்டு வாழா வாத்துல. அப்படியே விட்டாலும் அவ ஆத்த எதிர்த்துண்டு, அவ இவளுக்காக கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கினவனை எதிர்த்துண்டு தைரியமா இவளை யார் கண்டிப்பா? அப்படியே தைரியமானவனா இருந்தாலும் இப்படி ஒரு குடும்பத்துல இருந்து பொண்ணை எடுக்க மனசு வரணுமே. அப்படி ஒரு ஆம்பளை நம்ம ஊர்ல எவன் இருக்கா? எல்லாம் பொட்டைங்க. ஏய் நிறுத்து. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளு, நான் கட்டிக்கிறேன். தென்னந்தோப்பு மலை ஓரம் ஓரம், தென்னந்தோப்பு மலை ஓரம் நான் தேடி வந்த அந்தி நேரம். தென்னந்தோப்பு மலை ஓரம் நான் தேடி வந்த அந்தி நேரம். ஒரு மாங்குயில் பாடியது இந்த மாமன தேடியது. ஒரு மாங்குயில் பாடியது இந்த மாமன தேடியது. சொல்லடி என் பைங்கிழி சொக்குது உண்மை விழி. சொல்லடி என் பைங்கிழி சொக்குது உண்மை விழி. தென்னந்தோப்பு மலை ஓரம் நான் தேடி வந்த அந்தி நேரம். சேர்த்து உன்னை தொட்டிலாக்கவா, முத்துக்குடம் மேனி எங்கும் முத்தம் தீட்டவா, கத்திரிப்பு கண்ணுக்குள்ளே காதல் நீட்டவா, சுத்தி சுத்தி ஓடி வந்து சொர்க்கம் காட்டவா. எத்தனை பூ இங்கு பூத்ததடி நீ அத்தனை பூவுக்கும் தாமரையே. அடிக்கிளியே சோலை கிளியே, அந்த மல்லிகை மொட்டுக்குள் சில்லென்று தொட்டுக்க சம்மதம் கூறடி குயிலே. தென்னந்தோப்பு மலை ஓரம் நான் தேடி வந்த அந்தி நேரம். தென்னந்தோப்பு மலை ஓரம் நான் தேடி வந்த அந்தி நேரம்.
காத்து ஒண்ணு தேடி வந்ததா, தென்னங்கொல காய்த்திருக்கும் சேதி சொன்னதா. மஞ்சனத்தி பூவு ஒண்ணு மலர்ந்து வந்ததே, கொஞ்சி கொஞ்சி எனது நெஞ்சில் மணக்க வந்ததே. சித்திர மாசத்து கோடையிலும் நான் முத்து குளிக்கவே காத்திருப்பேன். செம்பக தோட்டத்து ஓரத்தில ஒன்ன வம்பு பண்ண தினம் பார்த்திருப்பேன். நட்சத்திரம் உத்திராடம். கோத்திரம் என்ன? சிவகோத்திரம். புரியுது புரியுது. என் தங்கச்சி எல்லாம் சொன்னா. எப்பவும் கோயிலுக்கு வராத இன்னைக்கு வந்திருக்கானா? என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணால தானே? ஆமா. பேரு அர்ச்சனை கேட்டா. கீர்த்தனா தானே? இல்ல, லக்ஷ்மி. என் விஷயத்த உங்ககிட்ட மறைச்சேன்னா அது காதல் விஷயம். கூச்சமா இருந்தது. தங்கச்சி விஷயம் கல்யாண விஷயம் தானே? அதையா என்கிட்ட மறைச்ச? நான் எங்க மறைச்சேன்? இது சாரிச்சதானே முடிவாச்சு. அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சு விட்டா? யாரு? லட்சுமியே சொன்னால? இந்த அண்ணன் கிட்ட சொல்லாம இருப்பாளா? காலையில அவன் முகத்துலதான் முழிச்சேன். ஆமா, அடுத்த வாரமே கல்யாணமாமே. ஆமாண்டா. அவளும் பெருசா ஒண்ணும் எதிர்பார்க்கல. நியாயமா தான் கேட்டா. அதான் சரின்னு விட்டேன். அவ கல்யாணம் நல்லபடியா நடந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைனுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல கோயிலுக்கு வந்திருக்கேன். லட்சுமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுடா. அடுத்தது பொன்னாத்தா. புடவை, ஜாக்கெட்டு, 300 ரூபா பணம், 5 கிலோ அரிசி. அந்த ஒரு தடவைக்கு அப்புறம் என்ன பார்க்கவே வரலீங்களே. ஒரு வாட்டி பார்த்தாலும் ஆயுசுக்கு மறக்க மாட்டேன் போ. அடுத்தது மரகதம். சந்தோஷமா இருக்கிறியா? இருக்கேனுங்க. என் மாமா என்ன கட்டிக்கிச்சு. என் விஷயம் தெரிஞ்சுமா? ஆமாங்க. நீங்க மாசம் மாசம் படி அளக்கிறது அதுக்கு தெரியும். வேற வேலை வெட்டி இல்லீங்களே. அத நீ வேலைக்கு வச்சுக்கிட்டே ஆகாமி. அடுத்தது பாத்திமா. மிட்டாய் கலர்ல படம் விடுற. அடுத்தது அண்ணா கிழிஞ்சு போச்சுண்ணே. பேர் தெரியல? உங்களுக்கு தான் தெரியும். மொத்தமா தான் இருக்கும். கொடுத்த அங்க என்ன சார் கூட்டம்? ஊருக்கு போச்சுங்களா? ஆமா, நான் தான் ரேஷன் ஆபீசர். அது ஒண்ணும் இல்ல, ஆளால சுந்தரம் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு நிவாரணம் வழங்குறாரு. நிவாரணம் வாங்குறாரா? புரியலையே. புரியலையா? கார்டு இல்லாம ரேஷன் கொடுக்குறாருப்பா. கார்டு இல்லாம ரேஷன்? குண்டு மாமா பணம் எடுத்துக்கிட்டோமா? அவசரத்துல பிறந்ததுங்க, அவங்களே அழுதுங்க. ஐயா, இவன் வேற எதுக்கு வந்திருக்கான். நீ உள்ள போயிரு தம்பி. வரேங்க ஐயா. என்ன ஐயா, என்ன விஷயம்? அது சும்மா தைரியமா சொல்லு. என் தங்கச்சிக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 ரூபாய் இடிக்குதுங்க. எங்கெங்கயோ கேட்டு பார்த்துட்டேன், கிடைக்கல. அதான் உங்ககிட்ட. கடைசியில வந்தியாகும். ஏய் மண்டக்கால ஐயா. ஐயா, ஒரு 30,000 ரூபாய் பணம் கொண்டடா. 25,000 ரூபாய் போதுங்க. எனக்கு எப்போ இறங்கி பழக்கம் இல்ல, ஏறித்தான் பழக்கம். லல்லாக்கு டோல் டப்பிம்மா, கண்ணு கங்கம்மா, மலை இருக்கிற கயிற பாருமா. நன்னா பாடுறேன். என்ன இல்லாம விளக்கு எரியுமா, கண்ணே கங்கம்மா. என்னடா ஆடிட்டே வர? அங்க கூட எல்லாம் எடுத்து வச்சல. கிளம்ப போலாம். ஒரு நிமிஷம். ஏன்றப்பா
இதான் இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாமியும் கும்பிட்டு என்னையும் கும்பிடுறான் பாரு. ஏன்பா? நான் உங்களுக்கு எப்படி நன்றி? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் எள்ளுன்னு கூட சொல்லல. அதுக்குள்ள என்னையா வந்து நிப்பேன். அதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐரா, இதுல ஒரு கையெழுத்து போடு. எங்க போட சொல்றேன் சொல்லுங்க. சத்த நில்லுங்க. நான் போட சொன்னா போட்டுருவேன். நோக்கு என்னடா இருக்கு அப்படி போடுறதுக்கு? அதானே நான் ஒரு அபிஷ்டு, நீக்கு என்ன இருக்கு? அப்ப இது எதுக்கு? அப்படி கேளுங்க. இத கொண்டு போய் உங்க ஆளுயிர் நண்பரு, உயிருக்கு உயிரான தோஸ்தரு, சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டரு. ஆமா பேர் என்ன? மண்டக்கால. சின்ன மருது. சின்ன மருது. அவங்கிட்டயாவது ஏதோ ஒரு சின்ன வீடு இருக்குது, பாழடைஞ்சது. இதை அவங்கிட்ட கொடுத்து கையெழுத்து. அது கோயிலுங்க. அந்த கோயில் அடிச்சுட்டு என் தங்கைக்கு வீடு கட்ட வேணாம். அதை விட அவ எப்பவும் போல குட்டிச்சவராவே இருக்கட்டும். வரணும். என்ன இது? என்ன? நீங்க தலையில அப்படி கழிச்சு கூடாது. நல்ல படிய வாருங்க. சரி போதுமா? இப்போ முகத்துக்கு கொஞ்சம் பவுடர் எடுத்து போடுங்க. அழகா நெத்தியில விபூதி குங்குமம் வச்சுக்குவீங்களா? நல்லா வைங்க. நீங்க பேண்ட் போட்டா எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? எப்படி? ஐயோ, எல்லாத்த விட முக்கியமான ஒண்ணு இருக்கு. என்ன? இனிமே நீங்க குடிக்கவே கூடாது. எனக்காக இது மட்டும். சரி. என்ன நீ சொல்லி கேட்காம எவ்வளவு ஒருத்தி சொல்லி கேட்கறானேன்னு பாக்குறியா? அழிவதும் பெண்ணாலே, இப்ப ஆவதும் பெண்ணாலே. கையேடு, உடைச்சிடறேன். நீ கையேடு. எதுக்கு? முடிவுல தாண்டா ஒரு ஆரம்பம். என்னடா சொல்ற? நீ முடிச்சுட்ட, நான் ஆரம்பிச்சிடறேன். எத்தனை வருஷம்டா, எத்தனை தடவை அவ கல்யாணம் நின்று இருக்கு தெரியுமில்ல? நீ உன் தங்கச்சி சாவ நினைச்சு குடிச்ச, நான் என் தங்கச்சி தினமும் சாவறத நினைச்சு குடிக்க கூடாதா? எதுக்குமே ஏற்பாடு பண்ணாம ஏன்டா கல்யாணத்துக்கு ஒத்துட்ட? ஆசைதான், பேராசை. எப்படியாவது நடந்துடாதான்னு எல்லா தலை எடுத்து பிரகாரம் நடக்கட்டும். எனக்கு உடனே பணம் வேணும். இதான் வீட்டு பத்திரம், எடுத்துக்கோ. அது என்னடா நம்ம கோயில் நானுங்க, தெய்வம் நானுங்க, இப்ப மட்டும் எப்படி? கோயிலை விட எங்க நட்பு ரொம்ப பெருசுன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். நாங்க அவனுக்கு என்னெல்லாம் பண்ணோம். என் தோப்பனார் உனக்காகவே வாழ்ந்துட்டு போல, நானும் உனக்கு மட்டும் தானே பணிவிட பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ எங்களுக்காக என்ன பண்ண சொல்லு. இல்ல எங்களுக்கே தெரியாம ஏதாவது துரோகம் பண்ணிருந்தா சொல்லு. அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுமா. அந்த பொண்ணோடைய கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதம்மா. இல்லைன்னா நாங்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம். அதுக்கு நீ எங்களை கொன்னுடு.
திருடல நான் திருடல. நீ நீயே தானே கொடுத்த? ஆமா ஆமா, நீ நீ நான் கொடுத்த. ஐயோ தப்பு தப்பு. சரி. அம்மா கொடுத்துச்சா? என்னடா அம்மா கொடுத்துச்சா இல்லையா? கோயில் மாதிரி நினைச்ச வீட்டை எப்படா மனசு வந்து வித்தன்னு நீ கண்டபடி திட்டுவனுதா. காலையில இருந்து உன்னை பார்க்கல. அந்த வீடு இருக்கிறதுனால தானே எப்பனாவது என் கஸ்தூரி ஞாபகம் எனக்கு வருது. அதான் வித்துட்டேன். ஒரு தங்கச்சி வீட்டை வித்து இன்னொரு தங்கச்சிக்கு தானே கல்யாணம் பண்ற, தப்பு இல்ல. அதான் வித்துட்டேன். இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலதான் மறுபடியும் சாராயத்தை குடிச்சிட்டேன். உனக்கு தெரியாம வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது இனிமே அது நம்ம வீடு இல்லைன்னு. அதான் உன் வீட்டுக்கு போனேன். நீங்க இருக்கிறதா சொன்னாங்க. இனிமே உன் வீட்டு திண்ணையிலதான் படுத்துக்கலாம்ல. மருந்து என்னடா யார பாரு கோயில்ல. சரிவா. என்னடா ரத்தம்? அம்மாட்ட என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டேன். அம்மா கொடுத்துச்சு. நானா திருடல திருடல. அம்மா யாரப்பா கோயில்ல கேக்குற பேசாம இருக்கிறீங்க? வாங்கியா வழியில கந்தாவே கந்தாவே அறிக்கை எடுத்து வாடா. யாரும் போய் பார்க்கலாம். இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது கோயில் நகையை திருந்தவனை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறான். அவனை போய் அதான் அந்த தைரியம் அந்த புத்திசாலித்தனம் நம்ம ஊர்ல வேற எவனுக்கா இருக்கா சொல்லு. கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா. நீ தெளிவா இருக்கியா? சத்தியமாப்பா. ஆமா, உன் சத்தியத்தை சொல்லு. யோ, இவன் திட்டெல்லாம் ரொம்ப பெருசியா? இல்லன்னா 3000 ரூபாய் பெறாத நிலத்துக்கு 30,000 ரூபாய் வாங்கி என்ன ஏமாத்திருப்பானா? ஆமாமா. இல்லன்னா சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகின ஐயரிய அடிச்சு போட்டுட்டு கோயில்ல உள்ள வயல் நகையை திருடி இருப்பானா? இல்ல இல்லையா, இல்ல மறுத்து திருடல. நான் தான் என் தங்கச்சி கல்யாணத்துக்காக சாமி நகையை திருடிட்டேன். திருடல. அவனை விட்டுருங்க, என்ன பிடிச்சுங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. மருது சொல்லு. மருது பாத்தியாடா மருது, உனக்காக அவன் பழிய ஏத்துக்கிறான். இந்த மாதிரி ஒரு சிநேகிதக்காரன் கிடைப்பானா? ஐயோ, ஆளை மாத்தி சொல்றேன். ஆளை மாத்தி சொல்றனா? தெளிவா சொன்னா குழப்பிடுவீங்களாட்டு இருக்கு. ஏங்க இதுக்கு என்னங்க பண்ணலாம்?
ஆமா, நீங்க என்ன பண்ணிடுவீங்க? அபராதம் கட்டுறான்னு அவனை அழகா கட்டிட்டு இதே ஊர்ல சுத்திக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஊர்ல எவளுக்கா இடுப்பு உடைஞ்சதுன்னா அருவாளை தூக்கிட்டு வந்து நிப்பான். இதெல்லாம் நமக்கு சரிப்படாதுன்னு தான் மேலூர் போலீஸுக்கு சொல்லி விட்டுருக்கேன். மருந்து 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 சொல்ற, நீ யாரா திருண்ண? நான் தானே திருண்ண. சொல்ற, நீயா திருண்ண? நான் தானே திருண்ண. ஐயோ, இவன் தங்கச்சி தானே, இவன் தங்கச்சி தானே, இவன் மேல சத்தியம் அடிச்சு சொல்றான். நீ யாரா திருண்ண? நான் தானே திருண்ண. சொல்ற மருது, மருது சொல்ற சொல்றா. ஏன்டா இப்படி நிக்கிற? இவன் மேல சத்தியம் போடுறான். நான் தானே திருண்ண. ஏன் பயிர உங்க சிநேகிதத்துக்கு அந்த பொண்ணு தானே கிடைச்சா? அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிட்டு நல்ல வாழ போற பொண்ணு படுவாவை அந்த பொண்ணு மேல பொய் சத்தியம் பண்ணிட போறான். ஐயரே, அப்படியே ஒத்துக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போனாலும் ஜெயிலுக்கு போனவன் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? இப்படி ஏதாவது நடந்து உன் குடும்பமே வீணாகணும்னு நினைக்கிறியா? அதான் அதனாலதான் நான் போறேன். நீ இருந்து என் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிரு. பாதுகாப்புக்காக என்ன தேடி வந்த ஒரு உயிரை இப்போ உங்க கையில படிச்சுட்டு போறேன். நான் ஜெயில இருந்து திரும்பி வர வரைக்கும் அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சத்தியமாடா. ஏப்பா மருது, இன்னைக்கு உனக்கு விடுதலை. கீர்த்தனா, மருது எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கா. 11 மணி பஸ்ல வந்துட்டு இருக்கா. ஏய் கீர்த்தனா, ஓ கீர்த்தனா கீர்த்தனா பாடவா பிரார்த்தனா. ஓ கீர்த்தனா கீர்த்தனா பாடவா பிரார்த்தனா. திருத்தணியில் தெப்பக்குளம் திருவிழா எப்ப வரும்? முருகனுக்கு வள்ளியிடம் முதலிரவு அப்ப வரும். கீர்த்தனா பிரார்த்தனா நேற்றுதான் பூத்தினா. சிட்டு ஒன்று மயங்கியதே முத்தம் என்று மல்லிகைப்பூ உள்ளம் வேர்த்ததே ராசா. கலையாத காஞ்சி பட்டு கனல் வீசும் பார்வை சுட்டு கண்டே ஒரு மின்னல் அலை கரை மீறி பாயுதே. அரும்பி வந்தது அது உனக்கு பூ விரும்பி தந்தது. நீ இருக்கும் வரையில் எனது மனம் வான் நிலவு மடியில். ஓ கீர்த்தனா திருத்தணியில் தெப்பக்குளம் திருவிழா எப்ப வரும்? முருகனுக்கு வள்ளியிடம் முதலிரவு அப்ப வரும். ஓ கீர்த்தனா கீர்த்தனா பாடவா பிரார்த்தனா.
மடல் வாழை உன்னை கண்டு மலருதடி சொர்க்கம் ஒன்று மஞ்சள் நிலா கொஞ்சம் நேரமே என் தோழி இதழோரம் மதுவை தொட்டு இளம் காதல் கதவை தட்டு என்னை ஒரு கண்ணன் விரல் இதமாக நீவது. நீ சிரிக்கும் சிரிப்பு மனதில் ஒரு போர் தொடுக்கும் நெருப்பு அழைத்து அழைத்து கனவுகளை நீ தடுத்து நிறுத்து உன் கீர்த்தனா. திருத்தணியில் தெப்பக்குளம் திருவிழா எப்ப வரும் முருகனுக்கு வண்ணீரும் முதலிரவு அப்ப வரும். ஓ கீர்த்தனா கீர்த்தனா பாடவா பிரார்த்தனா திருத்தணியில் தெப்பக்குளம் திருவிழா எப்ப வரும். முருகனுக்கு வள்ளியிடம் முதலிரவு அப்ப வரும். வாய பிறந்தது போதும், வா போலாம். ஏப்பா மருது, உன்னை பார்க்க மங்களத்தூர்ல இருந்து யாரோ வந்திருக்காங்க. அப்போ விடுதலை இல்லையா? அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. முந்தா நாள் வந்துட்டு அதுக்குள்ள விடுதலையா? பாப்பா. என்னமா அது? எழுந்துருமா. தாலி கட்டின கையோட முத ஆசீர்வாதத்துக்காக உங்ககிட்ட வந்திருக்கா. என்ன எல்லாமே நல்லா இருமா. ரொம்ப நன்றிமா. நாங்க சொல்ல வேண்டியதை நீ சொல்றியா? முத தடவை என் குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குன்னா அதுக்கு நீதாமா காரணம். என்னமோ தெரியலமா, என் கடமையெல்லாம் முடிஞ்சிட்டுதான் தோணுது. நல்ல கதையாக்குத. நீ வெளியே வரணும், உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கணும். என் பையனுக்கு உன்ன மாதிரியே அழகா கருப்பா ஒரு பொண்ணை பெத்து கொடுக்கணும். ஏய் வாயாடி, அப்ப உனக்கு பையனா? இதே சாக்குல மாப்பிள்ளைக்கு அவசரத்தை சொல்றியா? அப்ப நாங்க வரோம்னா. சரிம்மா. மணி வருது. கீர்த்தனா தானே? நன்னா இருக்கா. நீ வர வரைக்கும் அவளுக்கு ஒண்ணும் நடக்காம பாத்துக்கிறேன்.